இப்போதான் ஒரு நியூஸ் பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஒரு 25 வயசு தம்பி ஒருத்தர் கிரெடிட் கார்டு மூலமாக பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காரு. அவரால் கட்ட முடியல. பேங்க்லேருந்து வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. மன உளைச்சலில் சூசைட் பண்ணிக்கிட்டார். சாகும்போது பல பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நான் தான் என்னோட போராத காலம் கிரெடிட் கார்டில் கடன் வாங்கினேன், கட்ட முடியல, வந்து அசிங்கப்படுத்தினாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் யாரும் பேங்க்கில் கடன் கொடுக்காங்களேன்னு சொல்லி வாங்கிடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இறந்துருக்காரு. எதுக்குமே தற்கொலை தீர்வு ஆகாது. நம்ம சாதாரணமாக ஒரு 5000 10,000 வருமானம் பார்க்குறோன்னா அந்த பணத்துக்குள்ளே வாழணும்னு நினச்சா வாழ்ந்துடலாம். ஆனால் அடுத்தவனை மாதிரி வாழணும்னு நினைக்கும் போது தான் நம்ம கடன் வாங்குற அளவுக்கு சூழ்நிலை உருவாகுது. இந்த பேங்க்காரங்க இருக்காங்க பாருங்கள், வாலண்டியாக நமக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு 1 லட்ச ரூபா எலிஜிபிள் இருக்குது, 50,000 எலிஜிபிள் இருக்குன்ட்டு நம்ம நிம்மதியாக சுற்றிட்டு இருக்க நம்மளை ஒரு கடன்காரனை ஆக்கி விட்டுருவாங்க. நம்மளால் கட்ட முடியாமல் போகும்போது அசிங்கப்படுத்துகிற மாதிரி வீட்டாண்ட வந்து 4 பேர் அடியாட்கள்லாம் அனுப்பிச்சி விட்டு மிரட்டி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தும் போது நமக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுது சொல்லுங்கள். உங்களை நம்பி வந்த ஒய்ஃபு, உங்களுக்காக பிறந்த 2 பிள்ளைங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இன்னைக்கு வீட்டில் உள்ள பெண்மணிகளும் இருக்கிற காசை வச்சு குடும்பம் நடத்தணும் அப்படின்லாம் கிடையாது. தயவு செய்து அடுத்த வீட்டில் ஆடிக்கார் இருக்கு, நம்ம வீட்டில் ஆடிக்கார் இல்லைன்னு வருத்தப்படுற பெண்மணிகள் எத்தனையோ பேர் படுக்க கூட இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கிறான். நமக்காவது படுக்க இடம் இருந்து கூரை வீட்டிலாவது படுத்து கிடக்கிறமே நினைச்சு சந்தோஷப்பட்டு வாழுங்க. நீங்கள் கொடுக்குற டார்ச்சரால தான் பல ஆண்கள் வந்து 10 வட்டிக்கும் 5 வட்டிக்கும் கடன் வாங்கி அடைக்க முடியாமல் இன்னைக்கு செத்து போகிறாங்க. குடும்பத்தில் இருக்க பெண்மணிகள் நீங்கள் பண்ணுற டார்ச்சரே பெரிய டார்ச்சரு. அதில் கடனை வாங்கிட்டு அவனுங்க பண்ணுற டார்ச்சர் இருக்கு பாருங்க, பெரிய மன உளைச்சலுங்க. இவங்க பேங்க்காரங்க இருக்காங்க பாருங்க, இந்த 5000 10,000 20,000 கடன் வாங்கினவன் தான் விரட்டி பிடிச்சி கழுத்து மேலே கத்தி வைப்பாங்க. ஆனால் அந்த 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடின்னு கடன் வாங்கினவங்ககிட்ட பின்னாடியே சூத்துக்கு முன்னாடி கும்பிடு போட்டு போவாங்க. சார் எப்படியாவது கொடுத்துருங்க சார், நம்மளுடைய போராத காலம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு உயிரை மாக்க வேண்டியிருக்கு. தயவு செய்து யாராவது உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஊசியாக கொடுக்கல, நீங்கள் கட்டணும். கட்ட முடியாத சூழல் தானாக அமைஞ்சிரும். அதனால் தயவு செய்து கடன் வாங்காதீங்க. வாங்கி இந்த மாதிரி உயிரை பலி கொடுக்காதீங்க.